தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர், என்னுடைய நல்ல நண்பர் நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு அவமதிக்கப்படுகிறார். புதுக்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்ட நிகழ்வில் அவரை முதலில் பேச விட்டார்கள். இரண்டாவதாக மத்திய அமைச்சர் எல் முருகனை பேச விட்டார்கள். மூன்றாவதாக பதவியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அண்ணாமலையை பேச விட்டார்கள். அதற்கு பிறகுதான் உள்துறை அமைச்சர் பேசினார். அப்படி என்றால் நான்கில் சம்பத் கேட்பதில்லை, பிஜேபி கட்சியினுடைய தொண்டன் கேட்கிறான். இது என்ன புரோட்டோகால்? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மறுக்கிறார்கள்? பாஜகவே வலிமை இழந்து கொண்டு வருகிறது. உள்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியெல்லாம் 2 நாளில் எல்லா நிகழ்ச்சியும் தோல்வியில் முடிந்தது. பாஜகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை. மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ள நிகழ்ச்சியெல்லாம் அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்லை, உங்களுக்கு பால் செய்யக்கூடிய குழு மனப்பான்மையும் உட்கலைக்கும் உட்புகையும் நிறைந்திருக்கிற கட்சி அந்த பிஜேபி கட்சி. தெலுங்கானா மாநிலத்திற்கு கவர்னர், பாண்டிச்சேரிக்கு கவர்னர், 2 மாநிலத்தில் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், அவருடைய பெயரையே உள்துறை அமைச்சர் உச்சரிக்கலை. இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது, எல்லா இடங்களிலும் தோற்பார்கள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலை. கொஞ்சம் அண்ணாமலை கொஞ்சம் வலிமையான தலைவர். அவர் எடுத்தேன் கவிழ்த்து பட்டார்னு அடிச்சிருவார். எதுக்கும் அச்சப்பட மாட்டார். அரையுறவுகள் விடுவதும் சவால் விடுவதும் அவருக்கு பிள்ளை விளையாட்டு மாதிரி. அரசாங்கத்தினுடைய நிம்மதியை கெடுப்பார். ஆனால் நயினார் நாகேந்திரன் அப்படி இயங்குகிறவர் இல்லை. இந்த அண்ணாமலையை தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்பது மாதிரி ஒரு தோற்றம் இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிறது. அதனால அந்த கூட்டணி வெல்வதற்கு சாத்தியம் இல்லை. இல்லை, அதிமுகவே இன்னைக்கு என்னாச்சுன்னா உடஞ்சி நொறுங்கி ஒரு உரிய மரியாதையை கொடுக்கல. பிஜேபி கட்சி கூட்டணியில் இருந்தும் கொடுக்கல. அதற்கு எடுத்துக்காட்டு உள்துறை அமைச்சர் இப்போது வந்தாங்கல்ல. ஆமாம், எடப்பாடி சந்திக்கலை. அதான் எஸ்பி வேலுமணி அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. எடப்பாடி தான் தலைவருங்க, கூட்டணி சீஃப். அவர் எடப்பாடி சந்திக்கலை. வேலுமணி சந்தித்ததற்கு ஆதாரம் இல்லை சார். ஒரு ரூம்ல 2 பேரும் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் ஆதாரம் இல்லை. சந்திச்சாங்களாங்கிறதுக்கு தெளிவில்லை. இன்றைக்கு தாவேக்கா என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் கால் பதித்ததோ, ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு பெற தொடங்கியதோ, அப்பொழுதே அவர்களுக்கு எல்லா கட்சிக்கும் அதிர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகு அதிமுக சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் தோற்றிருக்கிறது. 2017 எல்லா தொகுதியிலும் தோற்று 31 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அம்மனமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் பரப்புரை செயலாளரான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? அதிமுக பாஜக கூட்டணியில் தற்பொழுது பாமக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டணி எதிர்பார்த்த ஒரு கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களே சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? பாமக 2 அணியாக தகப்பன் மகன் என்று பிரிந்து விட்டது. பாமக உள்ளீடற்று விட்டது. பாமகவினுடைய ஊக்கமும் உள்வலியும் குன்றிவிட்டது. அப்படியா? ஆமாம். அடுத்து இன்று நீங்கள் நாளிதழ் பார்த்திருந்தால் பாமகவினுடைய ஒரு ஃபோர்ஸாக இருந்த காலம் சென்ற காடுவெட்டி குரு அந்த சமூக மக்களிடத்தில் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை. ஏனென்றால் வன்னியர் சங்கம் என்கிற சங்கத்தை வழிநடத்திய பெருமைக்குரியவர். ஆகவே டாக்டர் ராமதாஸுக்கு அடுத்து அந்த வன்னிய மக்களின் செல்வாக்கை பெற்றிருந்தவர் காடுவெட்டி குரு. நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் களம் கண்டவர். அவர்களுக்குள் எது சம்பந்தமான கருத்து வேறுபாடு என்று தெரியவில்லை. காடுவெட்டி குரு மறைந்து விட்டார். அவருடைய மகள் இன்றைக்கு தனிக்கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். காடுவெட்டி குருவை சார்ந்து தான் அந்த மக்கள் நிற்பார்கள். இப்பொழுது பாமக 3ஆக உடைந்திருக்கிறது. 2 இல்லாமல் 3 3ஆக உடைந்திருக்கிறது. அதனால்
அன்புமணி ராமதாஸுக்கு பதவி ஆசை. என்ன பதவி? ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அதிமுகவில் தயவில். அதற்கு முன்பு மத்திய அமைச்சராக இருந்தார். இந்தியாவினுடைய நல்வாழ்வுத்துறை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். உலக நாடுகளில் வலம் வந்தார். அந்த பெரிய முறைகேடுகளில் அப்பொழுது அவர் ஈடுபட்டதற்கு வழக்கு அவர் மீது இன்னும் இருக்கிறது. அவருக்கு பதவி ஆசை. தற்பொழுது என்ன பதவி ஆசை? பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அந்த பதவி ஆசையில் அவர், அந்த ஆசை தான் அவரை துரத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே பிஜேபிக்கு கூட சேர்ந்து டெல்லியில் ஏதாவது பதவிக்கு வரலாம் அப்படின்னு திட்டமிடலாம். தொகுதி பங்கீடு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது ராஜ்யசபா தனக்கு வேணும்னு அவர் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பலமான ஒரு கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. மத்தியில் பாஜக ஆளும் கட்சியாக இருக்காங்க, இந்த பக்கம் வந்து எதிர்கட்சியாக அதிமுக இருக்காங்க. பாஜகவே வலிமை இழந்து கொண்டு வருகிறது. எதனால்? உள்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியெல்லாம் 2 நாளில் எல்லா நிகழ்ச்சியும் தோல்வியில் முடிந்தது. எதனால் தோல்வி? பாஜகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, குறைந்தபட்சம் தமிழக பள்ளிக்கல்வி மாணவர்களுக்கு 2221 கோடி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுப்பதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். சம்பந்தப்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அன்கல்ச்சர்டு பீப்புள், நாகரிகமற்ற மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக பண்பில்லாத நாடு தமிழ்நாடு என்று சந்தில் நின்றல்ல, சத்திரத்தில் நின்றல்ல, சாவடியில் நின்றல்ல, ஹவுஸ் நாடாளுமன்றத்திலே பேசுகிறார். அப்படி அந்த நிதி இன்னும் விடுவிக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு தான் அந்த சுமையும் இன்றைக்கு ஏற்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. அது தாண்டி ஒரு கோவைக்கு ஒரு மெட்ரோ, மதுரைக்கு ஒரு மெட்ரோ வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது. மதுரைக்கும் கோவைக்கும் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற காரணத்தை தமிழர்கள் ஏற்கவில்லை. அவர்கள் சொல்லுகிற காரணம் 20 லட்சம் மக்கள் தொகை இருந்தால் மட்டும்தான் அதை தர முடியும் என்கிறார்கள். ஆனால் 24 லட்சம் இருக்கிறது மதுரையில், 22 லட்சம் இருக்கிறது கோவையில். அப்படி இருந்தால் நீ நாக்பூருக்கு ஏன் கொடுத்தாய், கான்பூருக்கு ஏன் கொடுத்தாய், சூரத்திற்கு ஏன் கொடுத்தாய், போபாலுக்கு ஏன் கொடுத்தாய் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கான உரிய பதிலை மக்களுக்கு அவர்கள் சொல்வதற்கு அவர்களால் முடியாது. அதனால் எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பிஜேபியை ஆதரிக்கிற மனநிலையில் மக்கள் இல்லை. எஸ்ஐஆர் மூலம் ஒரு மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஒரு படிவம் தருகிறார்கள். அந்த படிவத்தை பதிவு ஃபில்லப் பண்ணி கொடுப்பதற்கே மக்கள் திணறுகிறார்கள். யாருடைய அப்பா பேர் இல்லாமல் கேட்குறாங்க. அதில் என் மாமியாருக்கு அம்மாவுக்கு பேர் எனக்கு எப்படி தெரியும், அதை என்கிட்ட கேட்குறாங்க. நான் படிவத்தை வீட்டில் கொடுத்து நீ ஃபில்லப் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்படி ஒரு ஜனநாயக பண்பில்லாத அந்த பிஜேபி கட்சியை ஜனநாயகத்தை மதிக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ள நிகழ்ச்சியெல்லாம் அட்டர் ஃபெயிலியர் ஆயிற்று. இதை பிஜேபி கட்சியினரை ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர், என்னுடைய நல்ல நண்பர் நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு அவமதிக்கப்படுகிறார். அப்படியா சார்? ஆமாம். என்ன மாதிரி சார்? புதுக்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்ட நிகழ்வில் அவரை முதலில் பேச விட்டார்கள், நயினார் நாகேந்திரன். 2வதாக மத்திய அமைச்சர் எல் முருகனை பேச விட்டார்கள். 3வதாக பதவியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அண்ணாமலையை பேச விட்டார்கள். அதற்கு பிறகுதான் உள்துறை அமைச்சர் பேசினார். அப்படி என்றால் நான்கில் சம்பத் கேட்பதில்லை, பிஜேபி கட்சியினுடைய தொண்டன் கேட்கிறான். இது என்ன புரோட்டோகால்? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மறுக்கிறார்கள்? நயினார் அவர்களை பேச விட்டிருந்தா நார்மலாக எத்தனாவது ஆளாக பேச விட்டுருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். உள்துறை அமைச்சர் பேசுவதற்கு முன்னாடி அவரை பேச விட்டுருக்கணும். அவர் தானே மாநில தலைவர். ஓகே, புரோட்டோகால் அப்படி தான் வரணும். ஆனால்
ஆனா அது நடக்கல. அது என்ன காரணம்? அவமானப்படுத்துவதற்கு ஏதாவது காரணம் இருக்கணுமே. இல்ல உங்களுக்கு பாழ் செய்யக்கூடிய குழு மனப்பான்மையும் உருக்கலைக்கும் உட்புகையும் நிறைந்திருக்கிற கட்சி அந்த பிஜேபி கட்சி. தெலுங்கானா மாநிலத்திற்கு கவர்னர், பாண்டிச்சேரிக்கு கவர்னர், 2 மாநிலத்தில் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், அவருடைய பேரையே உள்துறை அமைச்சர் உச்சரிக்கலை. இப்போ வந்தப்போ ஆமாம், உச்சரிக்கலை. அதனால் பிஜேபி கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்களே ஒரு சாரமற்று நம்பிக்கையற்று இருக்கிறார்கள். அதனால் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எல்லா இடங்களிலும் தோற்பார்கள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. சரி, இப்போ இவங்க அவமானப்படுத்துறாங்க, ஒருத்தருடைய பேர் சொல்லலை அப்படின்னா அவங்க மேல ஏதாவது கோபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்? கோபம் இருந்தாலும் பொது வெளியில் வெளிப்படுத்தக்கூடாது அல்லவா? இப்போ நாஞ்சில் சமுத்திர கூட்டத்துக்கு போகிறேன், அங்கே 2 தோழர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. அது எனக்கு தெரியும்னாலும் நான் அதை காட்டிக்கக்கூடாது. 2 பேருக்கு பேரையும் நான் சொல்லணும். அதுதான் தலைமை தாங்குகிறவருடைய பண்பாக இருக்கணும். அது அங்கே இல்லை. அதனால் பிஜேபி தொண்டர்களே சாரமற்று போயிருக்கிறார்கள். இப்போ இங்கே பொதுவெளியில் காட்டிட்டாங்க. ஓகே, அதுதான் பிரச்சனையா இருக்கா? அதுதான் பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆகும் அது. சார், இப்போ இவங்க அவமானப்படுத்துவதற்கு ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது காரணம் இருக்கா சார்? கட்சிக்குள்ள இல்லை அவங்க மேலே அந்த மாதிரி? அது அவங்களுக்குள்ள தான் தெரியும் என்ன காரணம்னு, நமக்கு என்ன தெரியும். ஆனால் அவமதிக்கிறாங்கங்கிறது உண்மை. இல்லை, அண்ணாமலை அவர்கள் இருந்தப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலை, தலைவராக இருந்தப்போ. ஆனால் இப்போ இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ணாத்துலமே கொஞ்சம் அண்ணாமலை கொஞ்சம் வலிமையான தலைவர். அவர் எடுத்தேன் கவிழ்த்தின்னு பட்டார்னு அடிச்சிருவார். எதுக்கும் அச்சப்பட மாட்டார். நல்லதாகவும் அமைஞ்சிருக்கு. அரையுறவுகள் விடுவதும் சவால் விடுவதும் அவருக்கு பிள்ளை விளையாட்டு மாதிரி. அரசாங்கத்தினுடைய நிம்மதியை கெடுப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் நயினார் நாகேந்திரன் அப்படி இயங்குகிறவர் அல்ல. இந்த அண்ணாமலையை தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்பது மாதிரி ஒரு தோற்றம் இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிறது. அதனால் அந்த கூட்டணி வெல்லுவதற்கு சாத்தியம் இல்லை. அதுதான் சொன்னேன். இப்போ அண்ணாமலை மாதிரி நயினார் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அங்கே பிரச்சனை இருக்கு. இல்லை, 2 பேர் மாதிரி பிரச்சனை இருக்கு. அதனால இப்படி பேசுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பேரை சொல்லலை, பேரை சுட்டி காட்டலை. அப்போ அங்கே கட்சியில் பிரச்சனை இருக்குது. அது போக இந்த ஒரு எந்த செல்வாக்கும் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு போய் கூட்டணியில் வைக்கிறது. இன்றைக்கி எடப்பாடியார் டெல்லி போகிற தகவல் எல்லாம் அவங்களுக்குள்ளே குழப்பம் இருக்குங்கிறத காட்டுகிறது. ஓகே, அதான் சார், இப்போ நான் முதல்ல கேட்ட மாதிரி தான் அண்ணாமலை மாதிரி ஒரு ஃபோர்ஸ்டா இல்லை, நயினார் இல்லை. அது ஒரு குறையாக பார்க்கப்படுது தலைமை மத்தியில். ஏன்னா இப்போ எங்கள் மாவட்டத்தில் கடந்த 23ஆம் தேதி ஐக்கிய கிறிஸ்தவர்கள் சார்பில் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடந்தது நாகர்கோவில். ஆமாம், அருமனைங்கிற இடத்துல. ஆமாம். அதில் கலந்து கொள்வதற்கு தாவேகாவினுடைய தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனாவும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களும் வந்தார்கள். அந்த விழாவுக்கு போட்டியாக ஒரு விழாவை இந்து முன்னணி எடுப்பாங்க, சங்கிகள். அதுக்கு அவங்க பொங்கல் விழான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸில் பொங்கல். ஆமாம், இவங்க அதுதான் கோரிமாட்ட அரசியலே. இவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடியதில் இனி அவங்க பொங்கல் விழா எடுப்பாங்க. அது வழக்கமாக எடுக்கிறது தான். அந்த விழாவிற்கு இந்த ஆண்டு அண்ணாமலை அழைக்கப்பட்டிருக்கிறார். வந்தாரா? இனிமேல் தான் நடக்க போகுது. ஓகே. அண்ணாமலை தான் கெஸ்ட்டு. அப்போ தமிழ்நாட்டினுடைய தேசிய கட்சி பிஜேபியின் தலைவர் நயினார் நாகேந்திரன், அவரை கூப்பிடலை, அண்ணாமலையை கூப்பிடுறாங்க. அதனால் அந்த கட்சியில் பிரச்சனை இருக்குங்கிறது இது வெளிப்படையாக தெரியுது. உள்ளுக்குள்ளே ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டு, பயங்கர புகைச்சல். இந்த நிலைமையில் இந்த கூட்டணி அப்படிங்கிறது அந்த தொண்டர்களுக்கு வாக்கு சதவீதத்துக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா அமையுமா சார்? இல்லை, அதிமுகவே இன்னைக்கு என்னாச்சுன்னா உடஞ்சி நொறுங்கிட்டு இருக்கு. ஒரு உரிய மரியாதையை கொடுக்கலை பிஜேபி கட்சி. கூட்டணியில் இருந்தும் கொடுக்கலை. அதற்கு எடுத்துக்காட்டு உள்துறை அமைச்சர் இப்போது வந்தாங்கல்ல. ஆமாம், எடப்பாடி சந்திக்கலை. அதான் எஸ்பி வேலுமணி அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. எடப்பாடி தான் தலைவருங்க, கூட்டணி சீஃப் அவர். எடப்பாடி சந்திக்கலை. வேலுமணி சந்தித்ததற்கு ஆதாரம் இல்லை சார். ஒரு ரூமில் 2 பேரும் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் ஆதாரம் இல்லை. சந்திச்சாங்களாங்கிறதுக்கு தெளிவில்லை. 3வது, உள்துறை அமைச்சர் கலந்து கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய
அந்த நடந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியை சார்ந்த டாக்டர் விஜயபாஸ்கர், அதிமுகவில் ஒரு ஆளுமையுள்ள பர்சனாலிட்டி நண்பர் விஜயபாஸ்கர், எப்பொழுதும் அவரை யாரும் வீழ்த்த முடியாதுங்கிற அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை தக்க வைத்து கொண்டிருக்கிறவர். அவர் இந்த விழாவுக்கு போகிறார். அவரை மேடையில் கூப்பிட்டு கூட உட்கார வைக்கல. அப்போ அவருக்கு மனசு எப்படி நொறுங்கி இருக்கும்? இப்போ அதிமுக நிர்வாகிகளை அவமதிக்கிற மாதிரி அதிமுக ஆட்களையும் அவமதிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணியோட தலைமை யாருன்னா ஏடிஎம்கே எடப்பாடி அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. தலைமைக்கே இவ்வளோ அவமதியாதையா? ஆமாம். ஓகே. எஸ்பி வேலுமணி அவர்கள் பார்த்தாங்க, தொகுதி பங்கீடு பற்றியெல்லாம் பேசினாங்க. பார்க்கல, பேசல. பார்த்ததுக்கோ பேசுனதுக்கோ ஏதாவது ஆதாரம் இருந்தால் நீங்களே சொல்லுங்க. நீங்கள் ஒரு ஊடகம். ஓகே சார். ஆனால் செய்திகள்லாம் வந்தது இதில். செய்திகள் இப்படி வரும். இப்போ செய்திகள் அப்படி வரத்தான் செய்யும். இந்த செய்திகளை உண்மை இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் உண்மை கிடையாது. அப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு சரிவுக்கு உண்டான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது சரிவுதான். ஆனால் சரித்திர கூட்டணி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை என்றைக்கு தாவேக்கா என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் கால் பதித்ததோ, ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு பெற தொடங்கியதோ, அப்பொழுதே அவர்களுக்கு எல்லா கட்சிக்கும் அதிர்ச்சி. ஒரு 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 எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் எவ்வளோ சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டதுக்கு ஒரு உதாரணம் குமாரபாளையம்னு, அது ஒரு தொகுதி. எந்த மாவட்டம் சார் அது? நாமக்கல் மாவட்டம், தங்கமணி அண்ணனுடைய தொகுதி. அந்த தொகுதியில் எடப்பாடி பிரச்சாரம் செய்ய போகிறார். ஒரு 10 பேர் கையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி, அதிமுக தொண்டன் கையில். அதில் எடப்பாடி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பார்த்தீங்களா, தவேக்கா வந்துட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவர், 31 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த கட்சியின் பொதுச் செயலாளர், எவ்வளவு பிச்சைக்காரனை விட கேவலமாக தாவேக்காவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்று எங்கள் கட்சியின் சார்பில் 2 முறை அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு, களத்தில் இருப்பவர்கள்தான் கூட்டணி என்று விஜயமங்கலத்தில் எங்கள் தலைவர் விஜய் பேசியதற்கு பிறகு இன்றைக்கி இப்படி ஒரு நாடகத்தை நடத்துகிறாருன்னா அந்த கட்சி எவ்வளோ பலவீனப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகு அதிமுக சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் தோற்றிருக்கிறது. 2017 2017 ஆட்சியில் இருந்தோம். ஆமாம், ஆட்சியில் இருந்தோம். ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் வருகிறது என்றால் ஆளுங்கட்சி தான் வெல்லும். அது நியாயமான வெற்றின்னு சொல்ல முடியாது. ஒரு முறைகேடான வெற்றி தான் அந்த இடைத்தேர்தல் வெற்றி. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரையிலும் எப்போதும் ஆளுங்கட்சி தான் வெல்லுங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய நீதியும் நிலைமை. இப்போது 23 தொகுதிகளில் தேர்தல் நடந்து 13 தொகுதிகள் ஆளுங்கட்சியிடமிருந்து திமுக கைப்பற்றி கொண்டது. அதற்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலும், உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் தோல்வி. நாடாளுமன்ற தேர்தலை கணக்க தொடங்க முடியல, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாத கட்சி. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டிக்கு வரல, போட்டியே இல்லை. ஆமாம், ஈரோடு கிழக்குக்கும் வரல. எல்லா தொகுதியிலும் தோற்று 31 ஆண்டுகள் அதிகாரத்தில்ங்கிற கட்சி அம்மனமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. இதுதான் உண்மை. இப்போ ஊடகமும் தொலைக்காட்சியும் வலைத்தளமும் யார் வேண்டுமானாலும் இன்றைக்கி பிரச்சாரம் செய்யலாங்கிற அளவுக்கு நிலைமை தரமட்டமாகி போச்சு இன்னைக்கு. அதனால் இவர்களுக்கு ஒரு வெளிச்சம் இருப்பது மாதிரி காட்டுகிறார்கள். ஆனால் வெளிச்சம் கிடையாது. தாவேக்காவை நோக்கி மக்கள் பெரு வெள்ளம் பாய்ந்தது போல வருகிறார்கள். நேற்றுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு பெண்மணி, அவங்க பேர் முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க அந்த கட்சியிலேருந்து, அதில் ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தின் பிரதிநிதி அவங்க, மயூரி. அவங்க யாருக்கு பேத்தின்னு? காமராஜருடைய பேத்தி. காமராஜருக்கு பேத்தி வந்துட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திலேருந்து நல்ல செல்வாக்கு பெற்ற குடும்பத்தின் பிள்ளை, இளைஞர் இணையப்பாளர் கண்ணாயிரம். இப்படி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆரினுடைய கண்காணிப்பில் வளர்ந்தவர், அவருடைய நிழலில் வளர்ந்தவர் ஜேசிடி பிரபாகர். சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் நின்ற திமுகவின் பொதுச் செயலாளர்
பேராசிரியர் அன்பழகனை தோற்கடித்தார் 2011. 11. அவர் இன்னைக்கு தாவேக்காவுக்கு வந்துட்டார். அவருடைய மகனும், அவருடைய மகன் அவருக்கு முன்னாடி வந்துட்டார், அமலன். அதனால பொங்கல் வரைக்கும் இந்த காட்சிகள் தொடர்ந்து நடக்க போகுது, நீங்கள் பார்க்க போறீங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. என்னை மாட்டி விட பார்க்குற நீ.